நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆண்டாள் வாசன் துரைசாமி. 100 நாள் 100 வாஸ்து டிப்ஸில் இன்றைக்கி 71வது நாள். இன்றைக்கி ஒரு அற்புதமான வாஸ்து டிப்ஸு என்னென்னா, நம்முடைய பெற்றோர்களோ அல்லது நம்ம பெற்றோருடைய அவங்களுடைய பெற்றோரோ இவங்களாம் இறந்துட்டாங்கன்னா பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. அந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அது இறந்துட்டாங்க. அதனால் அவங்க யமன், அதாவது யமனுக்கு யமலோகத்துக்கு போயிடுவாங்க. அதனால் அந்த பார்க்குற திசையாருன்னு அந்த தெற்கு திசையை பற்றி எல்லாம் யமன் சொல்லி அதை நோக்கி அந்த ஃபோட்டோவில் மாட்டுவாங்க. பெரும்பாலும் எல்லோரும் இப்படி ஃபோட்டோ மாட்டக்கூடிய அனைத்து நபர்களுமே பார்த்திங்கன்னா பெரிய பாதிப்புக்கு உள்ளாவாங்க. அதாவது இந்த முன்னோர்கள் யமனுக்கு ஒப்பிட்டுட்டு அவங்கள தெற்கு பக்கமாக நோக்கி அவங்க ஃபோட்டோ வைக்கும் பொழுது அவங்க மிகப்பெரிய ஒரு சிக்கலில் மாட்டுறாங்க. கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, நோய் பிரச்சனை, என்னென்ன பிரச்சனைக்கோ அத்தனை பிரச்சனையும் அதாவது தெற்கு பார்த்து ஃபோட்டோ மாட்டுறவங்க அத்தனை வீட்லேயும் ஏற்படும். அது திரும்ப அவங்க அதை சரி பண்ண மாட்டிங்கன்னா அவங்க வீட்டில் அதே மாதிரி ஃபோட்டோவை அவங்களுக்கும் அந்த வீட்டில் மாட்டுவாங்க. அதனால் நீங்கள் எக்காரணம் கொண்டும் அவங்க நம்மளுக்கு சாமி மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள், அதாவது பெற்றோர்களும் சரி, அந்த பெற்றோரும் சரி, அதாவது தாத்தா பாட்டியும் சரி, இல்லை அப்பா அம்மாவும் சரி, இவங்களாம் நம்மளுடைய தெய்வங்க. அவங்க தான் நம்மளுக்கு தெய்வத்தையே கண்ணெலாம் காட்டினவங்க. அதனால் அப்படிப்பட்ட பெற்றோரை மதிக்க கற்றுக்குங்க. பெற்றோரை மதிக்காமல் நீங்கள் ஃபோட்டோவை தெற்கு பக்கம் மாட்டி அவங்க அவமானப்படுத்துனீங்கன்னா உங்களையும் உங்களுடைய குழந்தைங்க மிக அவமானப்படுத்துவாங்க. எனவே அவங்கள எக்காரணத்தை கொண்டும் தெற்கு பக்கமாக மாட்டி அசிங்கப்படுத்திடாதீங்க. அது மிக பெரிய பிரச்சனை உண்டாகும். அதனால் அவங்க வீட்டில் கிழக்கு நோக்கியோ அல்லது வடக்கு நோக்கியோ தெய்வ ஃபோட்டோ எப்படி மாட்டுறோம் அதே மாதிரி தான் அவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும். அவங்க தான் ரொம்ப முக்கியம். அவங்க தான் ஃபஸ்ட்டு தெய்வம், அதுக்கப்புறம் தான் எல்லாமே தெய்வம். எனவே இது ஃபாலோ பண்ணிங்க. எக்காரணத்தை கொண்டும் தெற்கு பார்த்து ஃபோட்டோவை மாட்டவே மாட்டாதீங்க. அது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். மேலும் பல நல்லா தைக்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.